இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாம். இந்த பையன் விளையாட போனால் ஒரே கம்ப்ளைண்ட் தாங்க. ஸோ அதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் தான் பண்ணுறேன். இந்த ப்ரெக்னென்சி டைமில் பனங்கற்கண்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக டெய்லியெலாம் கஞ்சி இது மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டேன். வீக்லி ஒரு 2 days ஆர் 3 days மட்டும்தான் கஞ்செல்லாம் எடுத்துக்கிறது. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு டேக் கேர் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மெய்டு ஏன் வைக்கல அப்படின்னு கேட்குறீங்க. மெய்டு வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் வேலைகள்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 2 பேருமே ஷேர் பண்ணி பண்ணுவோம். அவங்க சமையல் வேலைலாம் பார்த்துப்பாங்க. கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு பாத்திரம் இருந்தால் மட்டும் நான் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் தான். மந்த் அதிகமாக நமக்கு பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இடுப்பு வலியும் சேர்ந்து வந்துடும். 7th மந்த்து ஸ்டார்ட் ஆனாலே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு கீழே நல்லா சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இதமாக இருக்கும். நைட்டு வந்து ஒரு குளிச்சுட்டு தான் நான் படுப்பேன். நல்லா ஒரு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா சுட தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு தூக்கம் வரும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியும் ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ சுடு தண்ணி போட்டிருக்கேன். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்குறது. கோதுமை தோசைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தான் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். தோசைலாம் எங்கள் மாமியார் தான் வந்து ஊற்றுவாங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை முடிச்சிட வேண்டியது தான்.